போங்க 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 போங்க. நாம் போக வேண்டிய லொக்கேஷன் வந்து எடக்கால் கேவ்ஸ். அங்கே எடக்கால் கேவ்ஸ். அங்கே இருக்கிறது வினோத், இங்கே இருக்கிறது கார்த்தி. வீடியோ நாசமாக போகிறதுக்கு வந்து காரணம் தான். ட்ராவலும் என்ஜாய் பண்ணுறேன், இந்த இடத்தையும் என்ஜாய் பண்ணுறேன். டே நீ போடா, நீ தான் பேச முடிய மாட்டேங்குது. இங்கே இருந்து மேலே போகிற வரைக்கும் கீழே இறங்குற வரைக்கும் அவங்க கூட தான் வருவேன். നമ്പർ 6 பார்க்கணும். போட்டு சேஞ்ச் ഉണ്ട്. ഇതൊന്നും മാറ്റി തരണതൊന്നും ആരും എടുക്കില്ല. இதுதாங்க கேவ். இருக்கு 2 குகை இருக்குங்க. லோவர் கேவ் இருக்கு. இது வந்து மெயின் கேவ். எடக்கல் மீன்ஸ் இன்னும் இடையில கல் வந்து எடக்கல் பேர் வந்தது. ஓகே. இங்கே தான் நம்ம பைக் பார்க்கிங். மேலே ரூம் 2nd ஃப்ளோர்னு நினைக்கிறோம். 2nd ஃப்ளோர் வந்து நம்ம ரூம். மேலே கீழே வந்து பார்க்கிங். கீழே இங்கேயும் பார்க்கிங் இருந்துச்சு. ஆனால் அங்கே கொஞ்சம் இது பண்ணல. ஃபுல்லாலாம் ரெடி பண்ணல, ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணல. ஸோ அதனால் கொஞ்ச நாள் வெளியே நிறுத்தினோம். கிளம்பிட்டோங்க. கிளம்புறோம். இப்போ வந்து எங்கே போக போகிறோன்னு தெரியல. ஏன்னா நேற்று 11 மணிக்கு மதியம் தான் நினைக்கிறோம். மதியம் 11 மணிக்கு 11:30 வந்து ரூம் வந்து புக் பண்ணோம். அப்புறம் 700 சார்ஜு. அதுக்கப்புறம் திரும்ப இன்றைக்கி 11 மணிக்கு வெக்கேட் பண்ணோம். 11-12 வெக்கேட் பண்ணோம். ஆனால் நம்ம அங்கேயே அந்த சாகர் டேம்லேயே இருந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அங்கேருந்து கிளம்புறது லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நானும் ரூட் மறந்துட்டேன். அங்கங்கே லொக்கேஷன் கேட்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இப்போது 1 மணி பக்கம் ஆகுது. 1:09 ஆகுது. இப்போது ஏதாச்சும் ஒரு பிளேஸ் போயிட்டு அப்படியே ஈவினிங் வரையும் இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு இருட்டு கட்ட டைமில் வந்து நம்ம அப்படியே வீட்டுக்கு போகிறோம். நைட் டைமில் தான் வீட்டுக்கு போகிறோம், காலையில் டைமில் போல். போங்க 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 போங்க. இந்த மாதிரி ஒரு எஸ்டேட்டில் தான் ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். வேறு நிற்கிறாங்க, என்னத்துக்குன்னு தெரியல. இதில் ஃபோட்டோ எடுக்கணுமா? வெயில் அடிக்குது இப்போது. நல்லா இதான் எங்கே போகலாம்? அங்கே போயிட்டு வேறு ஏதாச்சும் இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸ் போகலாமா? இப்போது ஏதோ கேவ் இருக்காங்க அங்கே பிளேஸ் பேர் தெரில. பட் வந்தால் வந்து எந்த இடம் பேர் தெரில. மொத்தமாக அவங்க போகிற போக்கில் போயிட்டு கிடக்குறான். ஏதோ போகும்போது தான் அந்த சாகர் டேமுக்கு தான் நம்ம லொக்கேஷன் போட்டு போனேன். இந்த மொபைல் ஓடுற இருந்ததே மறந்துட்டேன் நான். இல்லை அதாச்சும் போகிற பிளேஸுக்கு கரெக்டாக லொக்கேஷன் போட்டு இருக்கிற இடம், அதுக்கப்புறம் போகிற இடம், கிராஸ் பண்ணுற இடம் அப்படின்னு லொக்கேஷனாச்சு சும்மா பேசிகிட்டு இருந்திருப்பேன். அதையும் என்னால் பேச முடியல. அதான் மறந்துட்டேன். மொபைல் ஓடுற இருக்கிறதே நான் சுத்தமாக மறந்துட்டேன். இப்போது அந்த கேவுக்கு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை மட்டும் கொஞ்சம் முடிஞ்சால் கேட்டுக்கிறேன். அப்படி அவங்கள பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். முன்னாடி போயிட்டே இருப்பாங்க. நான் பாட்டுக்கு வீடியோ எடுத்துகிட்டு ஏதாச்சும் ஒன்று பேசிட்டு நான் வரும்போது தனியாக தாங்க இருக்கேன். தனியாக தான் கார்த்தி வண்டி தான் ஓட்டிகிட்ருக்கேன். எம்டி அது தான் ஓட்டிகிட்டு போயிட்டு கிடக்குறான். அவங்க வண்டியில் போயிட்டான். ஸோ அதனால் தனியாக இருக்கிறது நல்லா தான் இருக்குது. நல்லா பேசிட்டு நான் பாட்டுக்கு பேசிட்டு வீடியோ எடுத்துகிட்டு. இந்த பிளேஸ் பாருங்கள், நல்லாயிருக்கு. இங்கேயும் வாட்ரு. இந்த ரோடு ஃபுல்லாக ஒரு மூங்கிலே இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் வாட்டரு கொஞ்சம் ட்ரை ஆகிட்டுக்குது. ஃபுல்லாக எல்லாம் காலி ஆகிட்டுக்குது. தண்ணி இருக்குது. ஆனால் அந்த அங்கே காலியான இடத்துல மட்டும் கொஞ்சம் வடிஞ்ச இடத்துல கொஞ்சம் வறட்சியாக தெரியும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தெரியுது. அப்படின்னா இன்னும் தண்ணி இருந்துருக்கு, காலியாக இருக்குது. பார்த்தீங்களா? இது எப்படி இது எல்லாம் செதுக்கி கட்டுறாங்க. அது எப்படி தான் தோணுதோ இல்லை. எல்லாம் இங்கே உள்ளூர் ரெசார்ட்ஸ். இது இன்டர்நேஷ்னல் ரிசார்ட்ஸ் கஃபேஸ். ஆனால் எப்படி தான் யோசிக்கிறாங்கன்னு தெரியலங்க. அப்படியே ஒரு இடம் 2 இடமா இருந்தால் பரவாயில்ல.
மொத்தம் ஹோல் கேரளா நாம் சுற்றின இடம் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. ஒரு வீடே அப்படியே மாளிகை மாதிரி கட்டுறாங்க. ரெசார்ட்டும் சரி, வீடும் சரி. இன்னும் நம்ம சும்மா ஏதோ தெரியாமல் ஃபஸ்ட் டைம் கேரளாக்குள்ளே வந்துட்டு நம்ம பார்த்த இடம் மட்டும் இவ்வளோ இருக்குது. அதுவே நம்ம ஃபுல்லாக எல்லாமே தெரிஞ்சு பிளேஸ் இன்னும் எனக்கு தெரியும் இன்னும் ஃபுல்லாக சிறப்பாக இருக்கும். இன்னும் டூரிஸ்ட் பிளேஸ் நிறையா இருக்குது, நிறையா இந்த மாதிரி கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்லாம் நிறைய தோணுது. பட் இருக்கும், ஆனால் நம்ம இது வரைக்கும் பார்த்த வரைக்குமே இப்படி இருக்குது. நான் இதுக்கே நான் ரொம்ப வாயை திறந்துட்டு பேசிட்டு கிடக்குறேன். இதுவும் ஒரு இது. நம்ம போக வேண்டிய லொக்கேஷன் வந்து எடக்கால் கேவ்ஸ். அங்கே எடக்கால் கேவ்ஸ் நம்ம அங்கே கிராஸ் பண்ணி வந்தது தான் நினைக்கிறேன். ஓ பாருங்க, அங்கே தெரிந்து பாருங்க கட்டிச்சிருக்காங்க பாருங்க. ஃபுல்லாக வியூஸ் கோசரமே கட்டியிருக்காங்க. நம்ம பார்த்ததுலேயே ஒரு சில இடம் மட்டும் தாங்க அந்த மாதிரி ஓப்பன் பிளேஸாகவே இருக்குது. மற்றது எல்லாமே ஏதோ மலையில், அதுக்கப்புறம் அங்கங்கே டவுனு அப்பு டவுனுன்ட்டு ஃபுல்லாக ஏதோ ரஷ்ஷாகி மரங்களை சொன்ன மரம் வீடு அப்படின்ட்டு. இந்த மாதிரி இடத்துல இங்கே மட்டும் தான் நெல் பூ விதைச்சிருப்பாங்க போல். மற்ற இடத்துல ஃபுல்லாக இந்த மாதிரிலாம் விவசாயம் இல்லை. இங்கே இந்த வீடு பாருங்க கட்டுறாங்க. ஆனால் இவங்க டிஃப்ரெண்ட்டான ஒரு செங்கல்ல கட்டுறாங்க. அது ஒரு பெரிய ஒரு கல், அது செங்கல் மாதிரி தான், அதே ரெட் கலரில் இருக்குது. ஆனால் வந்து இது வந்து கல் பெருசாக இருக்குது சைஸு. எடக்கல் கேவ் வந்து இங்கே முன்னாடி தான். இங்கே ஏதாச்சும் மலை இருக்குன்னு நினைக்கிறேன். பக்கம் ரீச் ஆகிட்டோம். அப்போ பார்க்கும்போதே அந்த ஒரு இடத்துல இருந்துச்சு பைக்கு எங்கே போகலாம் அப்படின்னு கேட்டிருந்தோம்னு நினைக்கிறேன். வீடியோவிலும் கவர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துலேருந்தே 6 கிலோமீட்டர் தான் இருந்துச்சு. எப்படியும் எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு 5.5 கிலோமீட்டர் வந்திருப்போம். இங்கே சார்ஜ் இந்தா இங்கேயும் 40 ரூபி 20 ആയിട്ട് ഇത് പാർട്ടി നമ്പർ 6 പാർക്ക് ചെയ്യണം. 40 ചേഞ്ച് ഉണ്ടോ? ഇതൊന്നും മാറ്റി തരണം. ഇതൊന്നും ആരും എടുക്കില്ല. எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணும்? 1/2 കിലോമീറ്റർ പാർക്കിംഗ്, പിന്നെ 1 കിലോമീറ്റർ വാക്കിംഗ് ഉണ്ട്. എന്താ പാർട്ടി നമ്പർ 6 കേട്ടോ. ഓ ½ கிலோமீட்டர் பார்க்கிங்காக, அப்புறம் அதுக்கு மேலே 1 கிலோமீட்டர் வந்து வாக்கிங் போகணுமா. இது ரெஸ்டாரண்ட்டு, காஃபி, இது ஒரு ரெஸ்டாரண்ட்டு தாங்க. இங்கே சாப்பாடுக்கு கூப்பிட்றாங்க, அங்கே போயிட்டு வரோம் இருங்க. ரெண்டு பிளேட் பானிபூரி, ஒரு வெஜ்ஜி மோமோஸு, அப்புறம் சிக்கன் மோமோஸு, அப்புறம் ஸ்ட்ராபெரி, அப்புறம் ஸ்ட்ராபெரி ஃப்ரெஷ் ஜூஸு, அப்புறம் ஆரஞ்சு ஃப்ரெஷ் ஜூஸு. இது இது வெஜ் மோமோ, இது ஜூஸ், இது ஜாக் ஃப்ரூட் ஜூஸ். நடந்து போயிட்டு இருக்கிறோம். எவ்வளோ கிலோமீட்டர்னா நான் முன்னாடி போனால் வாடாடி நான் 2 பேரும் நின்று பேச முடிய மாட்டேங்குது, ஒன்றும் முடிய மாட்டேங்குது. நான் தனியாக போகிறேன். கேமரா மட்டும் வச்சுக்கோ பத்திரமா. அது தூக்கின்னு போ. இல்லை நான் கீழே போகிறேன், இல்லை கொடு. நான் சீரியஸாக நான் கீழே போவேன். சரி போயிட்டு வா. டேய் வாடாடி. இப்போ நீங்கள் கேமராவும் தூக்க மாட்டீங்க. டேய் பின்னாடி நான் இது தூங்குறது என்னதுரா? பேக் தானே மாட்டேங்கிறவா, எடுத்துருவா அப்படியே. டேய் வாடா. அப்புறம் எதுக்கு நீங்கள் வரீங்க? மாதிரி இங்கே கூட நல்லா இங்கே எடுக்கலாமா? சரி கூட நான் பேக் மாட்டிக்கிறேன். கேமரா எடுத்து நான் பேக் மாட்டிக்கிறேன். கேமரா எடுத்து நான் பேக் பண்ணிக்கிறேன்.
தெரியுமா ஒன்றும் இல்லைண்ணே அது தெரியும். കമാൺ മാംഗോ എനിക്ക് തോന്നുന്ന ഐറ്റമൊന്നും ഉണ്ടാക്കിയിട്ടില്ല. ആ ചെറിയ പെണ്ണ് അവിടെ പോയി, അത് പോയോ? തേട്ടിസ കാടമുട്ട ഫ്രൈ. കാടമുട്ട ഫ്രൈ. கேவுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். அதுக்கு முன்னாடியே 1.5 கிலோமீட்டர் வந்து நடந்து வந்தோம். ஆனால் அது வந்து காட்டலான்னு பார்த்தா காட்ட முடியல. ஏன்னா சார்ஜ் இல்லை. அதுக்கப்புறம் சார்ஜ் ஓகே தான், ஆனால் ஸ்பேஸ் இல்லை. இன்னும் ஒரு 30 மினிட்ஸ் தான் ஸ்பேஸாக இருக்குது. கேவுக்கிட்ட வந்துட்டோம். இன்னும் மேலே போகுது ஸ்பேஸ். டே நீ போடா, நான் இருந்தால் நீ தான் பேச முடிய மாட்டேங்குது. இங்கே இருந்து மேலே போகிற வரைக்கும் கீழே இறங்குற வரைக்கும் அவன் கூட தான் வருவேன். ஒரு வீடியோவில் கூட ஒழுங்காக நான் பேசுறதில்ல. நீ பேசு கூட ஆளுங்க தான். பரவாயில்ல, நீ பேசு. அங்கே இருக்கிறது வினோத்து, இங்கே இருக்கிறது கார்த்தி. வீடியோ நாசமாக போகிறதுக்கு வந்து காரணம் வந்தோம். வரும்போது எல்லா இடத்துலையும் எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்னா டிக்கெட்டுக்கு அதே மாதிரி தான். இங்கே 50, அங்கே 30னா போகிறதுதா. அங்கே எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க? 30 வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே மறந்துட்டேன். அப்புறம் ஆமாம் 30 நினைக்கிறேன். இங்கே வந்து 50 வாங்குறாங்க. ஒரு பர்சனுக்கு வந்து கேவுக்கிட்ட வந்து 30 வாங்குறாங்க, 50 வாங்குறாங்க. மொத்தம் 150 ரூபா ஆச்சு. அப்புறம் மேலே போயிட்டு ஸ்பேஸு இடத்த பார்க்கலாம். நல்லா இருக்கு இடம். ஆனால் வந்து ரொம்ப டயர்டாகிட்டேன். ஈவினிங்காக நடந்து வர மாதிரி. மதியமாக ஒரு 2 மணிக்கு ஏறணும்னு நினைக்கிறேன். அங்கங்கே உட்காந்து சாப்பிட்டு அங்கே அது வந்து ஊர்லேயே கிடச்சிருக்கோம். ஆனால் அங்கே வந்து 30 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்டு இப்போ ஏறி வந்துருக்கோம். ரொம்ப டாப்பாக இருக்குங்க. கொஞ்சம் மேலே ஹைட்டு ஹையாக இருக்கு. இதுதான் கேவுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்படி இவ்வளோ ஹைட்டில் இருக்குது. ஷார்ட் ஆகுதுங்க. ரொம்ப ஹைட்டாகவும் இருக்குது, ஷார்ட்டாகவும் இருக்குது. கொஞ்சம் உயரம் கம்மியாகவும் இருக்குது. இதுதான் கேவ். மஞ்சளம் வயசில் சொல்லுவாங்களா அந்த மாதிரி. ஆனால் படம் இன்னும் பார்க்கல. குணா கேவ் மாதிரி இது வந்து எடப்பள்ளி கேவ். இன்னும் லைட்டாக வாய்ஸ் மட்டும் கேட்குது. அப்புறம் வினோத லாக் ஆயிடுச்சு. ஃபோட்டோ எடுக்கிறோம். தண்ணி ரொம்ப தான் டே பரத். என்னது? இங்கே வாடா, ஒரே நிமிஷம் வாடா. இங்கே புடுறா. அவன் ஃபோனை கூட போட்டு தயவு செஞ்சு, ஆனால் என் கேமரா போட்டுறாரு. கஷ்டம் தான். அது திருப்பி வந்துருப்பாரு. அவன் கூட போய் தண்ணி ஏறி வந்துட்டோம். ஆனால் கோப்ரோவுக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதான் கோப்ரோ. நான் கோப்ரோ தான் எழுதிட்டு இருந்தேன். ஆனால் என்னாச்சுன்னா அதில் சார்ஜ் இல்லை. அதனால் வந்து வினோத்துக்கு ஃபோனு சாம்சங் அல்ட்ரா என்னது S23 அந்த ஃபோனை வீடியோ எடுத்துருக்கிறான். இந்த புடி தூக்கி வாடா. டே புறா டே, நான் எங்களுக்கு பற கையில் எத்தனைக்குது? சிறப்பாக இருக்குடா. நல்லா இது வச்சுட்டு வந்துடுறீங்க. நல்லா இருக்காது. இதுதான் தெரிய மாட்டேங்குது. இதுதாங்க அந்த குகை. வந்து சேர்ந்துட்ட பாருங்க, எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. தெரிய மாட்டேங்குதா?
அந்த இங்கே தொப்புனா கூட அங்கே வந்து விழும். அங்கே ஒரு ஹோல் தேது பாருங்க ஓட்டை, அதுலேருந்து நடந்து வரணும். அவன் நடந்து வருவான் பாருங்கள் எப்படி நடந்து வருவாங்க. அதே மாதிரி தான் கீழே ஒரு 100 மீட்டர் இருக்குது. நடந்து வரும்போது இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து இதுக்கு மேலே ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக கிடையாது. ஃபோன்லையா இன்னும் மேலே எங்கேயோ இருக்குதுராட்டி அப்பா. அது சுத்தா பாட்டி என்கிட்ட வந்து இது கேட்கணும். எது மேப் ஆகுது? நான் வண்டி நிறுத்திட்டு கம்மனு உட்காந்து. ஏன் உங்களுக்கு இதுக்கும் யூஸ் பண்ணிப்பீங்க, என் ஃபோன் அதுக்கும் யூஸ் பண்ணிப்பீங்களா? அவ்வளோ உஷார் நீங்கள். இதுதாங்க கேவ், எடப்பள்ளி கேவ். கேடா எவ்வளோ தூரம் நடந்து வந்து இதுக்கு சொல்லலாம். ஃபுல்லாக வேத்து விட்டுச்சு. அங்கே ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க. இது எவ்வளோதாங்க இந்த கேவ்ன்றது, எடப்பள்ளி கேவ். குகை இருக்குது, 2 குகை இருக்குங்க. லோவர் கேவ் இருக்குது. இது வந்து மெயின் கேவ் எடக்கல். எடக்கல் மீன்ஸ் இந்த இடையில கல் வந்து எடக்கல் பேர் வந்துச்சு. இதெல்லாம் ஒரு நேச்சுரல் ஃபார்மேஷன். ஒரு 30,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிங்கிள் ராக் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு கேவ் மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு சேஷம் 4000 BCயில் இங்கே நியூ ஸ்டோனேஜ் பீப்புள் இங்கே இருந்தாச்சு. இது கல்கால மக்களா இல்லை, கல்கால இல்லை. அப்போ அந்த டைமில் கார்விங்ஸ் எல்லாம் பண்ணி ஆயிடுச்சு. வந்து 6000 years ஓல்டு கார்விங்ஸ். இது வந்து 6000 வருஷத்துக்கு முன்னாடி கார்விங்ஸ் எல்லாம் பண்ணியாச்சு. 4000 BCயில் இங்கே ஆளுகள் இருந்தாச்சு, ஸ்டோனேஜ் பீப்புள். அந்த டைமில் டூல்ஸ் ஒன்றும் கிடையாது, கல் டூல்ஸ் ஷார்ப் பண்ணி எல்லாம் கார்விங்ஸ் எல்லாம் பண்ணிடுது. சீ லெவலில் ஒரு 4000 feet ஆகிட்டு இருக்கீங்க. அப்போ இது டோட்டல் ஹில் வந்து அம்புக்குத்தி ஹில். டோட்டல் ஹில் அம்புக்குத்தி பேர். இது மட்டும்தான் எடக்கல். இதில் வந்து மெயின் கார்விங் வந்து ட்ரைபல் கிங் இருக்குது அங்கே. இതാണ് மெயின் ஃபிகருங்க. இதெல்லாம் ஸ்டோனில் கார்விங் பண்ணியாச்சுங்க. പിന്നെ അത് വന്ന് സെയിം ഫിഗർ ഇത് ബാക്ക് സൈഡ് വ്യൂ. ഇത് ഫ്രണ്ട് സൈഡ്, ഇത് ബാക്ക് സൈഡ്. ഇത് ഫ്രണ്ട് ബാക്ക്. പിന്നെ ഇங்கே ഒരു മനുഷ്യ മുഖം ഇരിക്കുന്നത്, കണ്ണ് മുഖം വായിലായിരിക്കുന്നത്. ഒരു ബിഗ് സൈസ്. ഇതെല്ലാം കാർവിങ്സ് അതിൽ 6000 years ഓൾഡ്. പിന്നെ ഇത് வந்து ഒരു മയിൽ மாதிரி ഒരു படைக்கு மேலே ஆமாம். അതിൻ്റെ പക്കത്തിൽ ഒരു കീഴே ഒരു സർക്കിൾ இருக்குது. സർക്കിൾ வந்து சன் ஆയിരിக்கும் അല്ലെങ്കിൽ வீல்ஸ் ஆയിരിக்கும். இந்த வீல் கட்டுற டைமில் இங்கே ஆளுகள் இருந்தாச்சு. அங்கே ஒரு லேடர் பார்த்தா, அங்கே லேடர் பக்கத்தில் 2 வீல்ஸ் இருக்குது. அப்போ அதுதான் ஒரு தள்ளு வண்டி, புஷிங் காட். அப்போ டிஃப்ரெண்ட் டைமில் ராக் ஷெல்டர் மாதிரி இதுக்குள்ள ஆளுகள் இருந்தாச்சு. പിന്നെ ഇത് வந்து ഒരു ലേഡി ഫിഗർ ഇതാ ഇங்கே இருக்குதா. இது ஜியோமெட்ரிக் ஷெல் வரைச்சிருக்கு இது. പിന്നെ அங்கே பார்க்கல, அங்கே வா. இது ஒரு லேடி ஃபிகர் தான். அது பக்கத்தில் ஒரு மேல் ஃபிகர் வித் போன், ஒரு அம்பு வில் எடுத்துருக்கு கையில். பார்த்தா கேமரையில் கிளியராக. இது லேடி ஃபிகர், ஃபீமேல் வித் போண்டார். பார்த்தா அப்போ ஏதோ 3000 years old. டிஃப்ரெண்ட் டைமில் பீப்புள் இங்கே இருந்துச்சு. പിന്നെ அங்கே வந்து லேடி ஃபிகர் இருக்குது, அதில் தள்ளு வண்டி இருக்குது கீழே. ஓகே. പിന്നെ இங்கே வா. இது மாதிரி கேமல் மாதிரி இருக்குது. இதான் ஹெட்டு, பாடி, டைல்ஸ் எல்லாம் இருக்குது இங்கே. இது இந்த மாதிரி கார்விங்ஸ் எல்லாம் ஸ்டோன்ஸில் கார்விங் பண்ணிட்டு இங்கே வந்து அந்த மாதிரி ஃபிகர்ஸ். இது மேல் வித். இது வந்து தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட் 2000 years old. ഓൾഡ് തമിഴ് ബ്രാഹ്മിൻ, തമിഴ് ബ്രാഹ്മിൻ. അപ്പോൾ ഇതിലെത്തിക്കുന്നത് പല പുലി തത്തക്കാരി വെടുക്കോ മലൈ കച്ചവലി ചത്തി. മീനിങ് നിറയെ പുലിയെ സാവടിച്ച് ഒരാളിങ്ങനെ ഇരുന്ന് വെച്ചാൽ മീനിങ്. ഈ കേവ് வந்து டிஸ்கவர் பண்ணியது 1894 பிரிட்டிஷ் மேன். பேர் வந்து ஃபெட்ரிக் ஃபாசெட். പിന്നെ நம்மளோட ஃபோட்டோஸாக இது ஒரு வீக் இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அவ்வளோதான், இந்த இது இப்போ இதோட என் பண்ணிக்கிறேன். கீழே போயிட்டு திரும்ப கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதாங்க, எடப்பள்ளி கேவில் வந்து கிளம்பிட்டோம். மேலே போயிட்டு ஃபுல்லாக சார்ஜர் காலி ஆகிடுச்சு. பேட்டரி 2 எடுத்துகிட்டு வந்தால் ஒன்று வந்து கீழே வச்சுட்டு போயிட்டுருக்கேன். அந்த பேக்கு கேமரா பேக் மட்டும் மேலே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கீழே அந்த பேட்டரி வச்சு
இதில் பவர் பேங்கில் சார்ஜ் போட்டு வச்சுருந்தேன். ஆனால் அது ஞாபகமே இல்லாத போகிற வெயிலில் அந்த டைமுக்கு கம்முன்னு ஞாபகம் இல்லை வச்சுட்டு போயிட்டுருக்கேன். அங்கே போனால் சார்ஜ் ஃபுல்லாகலே. அப்புறம் கூட ஃப்ரெண்டு இதோட மொபைலில் வாங்கி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமும் பெருசாக லாக் எடுக்கிறதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப டயர்டான மாதிரி இருந்துச்சு. சரி அதுக்கப்புறம் விட்டுட்டு கம்முன்னு வந்துட்டோம். இப்போது டைம் பார்த்தீங்கன்னா 5:16 ஆகுது. ஆகுதுங்க. 4 மணிக்கெலாம் கிளம்பலான்னு நினச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா டைம் ரொம்ப ஆயிடுச்சு. போயிட்டு எங்கேயாச்சும் பார்க்க முடிஞ்சால் பார்க்கலாம், இல்லைனா அவ்வளோதான் கிளம்பலாம். நம்ம ஈவினிங் 7 o'clock 8 o'clock நம்ம இங்கேருந்து கிளம்புறதுக்கு ஆரம்பிச்சிடணும். அப்போ தாங்க காலையில் நம்ம ஊருக்கு போய் சேர முடியும். 7 மணி நேரம் 7.5 மணி நேரம் ட்ராவல் நினைக்கிறேன். எடப்பள்ளி கேவ்ஸ் மேலே ஒன்றும் பெருசாக இல்லைங்க. இது வந்து கொஞ்சம் இது வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாலாம் சொல்ல முடியாது. எடக்கல் வில்லேஜ், எடப்பள்ளி கேவ்ஸ். இது ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. நான் ஃபஸ்ட்டு போயிருந்த அந்த அட்வென்ச்சர் பார்க் அது ஒன்றும் ஓகே தான். அது நல்லா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் செகண்ட் வந்து எங்கே போனோம், அந்த கிளாஸ் பிரிட்ஜு அதுக்கு போயிருந்தோம். அதுக்கப்புறம் அது ஓகே, அது நல்லா இருந்துச்சு. தேர்ட் ஒன்று வந்து நம்ம அந்த போட்டு இதுக்கு ட்ரைவ் போனோம் பார்த்திங்களா, அங்கே கிளம்புறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். மூணாவதாக போனது வந்து இந்த போட்டுக்கு, இந்த டேம் போனோம், சாகர் டேமுக்கு. அது முன்னாடி வர பேர் மறந்துட்டேன். அந்த சாகர் டேம் ஓகே. அதுக்கப்புறம் அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. போட்டில் போனது ரொம்ப நல்லா இருந்துச்சு. போட்டில் போனது அங்கே ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு நல்ல ஒரு மூமெண்ட். அது வந்து நான் அதே கவனிச்சனோ இல்லையோ, அதுக்கப்புறம் அதில் வீடியோ எடுக்கிறது ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த ஹோட்டல் இருந்துச்சு அந்த டேம் பக்கமே. அந்த கரையிலலாம் ஹோட்டல் செஞ்சது, ஒரு தாஜ் ஹோட்டலு. அதுக்கப்புறம் அந்த பக்கம் 5 star ஹோட்டல்னு சொன்னாங்க. செம்ம வியூ, ஆனால் பயங்கரமான வியூ. தண்ணி அவ்வளோ ஒன்றும் டேம் தண்ணி, நம்ம ஊர் தண்ணிலாம் நம்ம கம்பேர் பண்ணுறது கம்பேர் பண்ண வேணாம். ஃபுல்லாக ஒரு நேச்சுரலான தண்ணியாக இருந்துச்சு. இந்த இடத்துல விட்டு போக போகிறோங்க. ஒன்னேயார் இந்த ஊரோட பேர் வந்து ஒன்னேயார். அப்புறம் இங்கே ஏதோ நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணிக்கிறேன். டெக்கரேஷன் இல்லை, நல்லா கார்டன்லாம் சிறப்பாக பண்ணி வச்சுக்கிறாங்க. உள்ளார எதுனா ஒரு சர்ப்ரைஸான வீடு இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஒன்றா இல்லை. இதெல்லாம் படத்தில் தான் பார்த்துருக்கோம். அப்போ தான் ரியலாக கட்டி வச்சுருக்காங்க. 1 2லாம் இல்லை, ஆயிரக்கணக்கில் கட்டி வச்சுருக்காங்க. ஆனால் பார்க்கும் போதெல்லாம் இப்படி யாராச்சும் ஒருத்தர் தான் வீட்டுக்கு வெளியேக்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு வீட்டுக்கு வெளியே தான் ஒருத்தருக்குறாங்க. மற்றபடி எல்லாருமே வீடு எம்டியாக தான் இருக்குது. ஒரு வேளை கட்டி விட்டுட்டு எல்லாம் ஃபாரின் வெளியில் இருக்கிறவங்க இல்லை பணக்காரங்கள்லாம் நிலத்தை வாங்கி வீடு கட்டி விட்டு ஏதாச்சும் கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்களா, இல்லை இவங்களே வீட்டை விட்டு வரது இல்லையா, ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. இதெல்லாம் பாருங்கள் மரம் எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த மாதிரி மரம்லாம் ஏகப்பட்ட மரம் பார்க்கலாம். எல்லாம் அந்த காலத்து மரம். அங்கே அந்த கேவில் போயிருந்தோம்ல, எடப்பள்ளி கேவ் போயிருந்தோம்ல, அது உள்ளார அது வந்து ஆக்சுவலாக ஒரு கொகைன்னு சொல்லலாம். நம்ம ஊரில் இந்த மஞ்சுவால் பாய்ஸில் ஊட்டியோ கொடைக்கானல ஏதோ கொகை இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு மூவி வந்து ரெண்டாச்சு பாருங்கள், அந்த மாதிரி அது ஒரு கேவ். அதில் ஒன்றும் அவ்வளோ ஒரு விஷயம் இல்லை. ஆனால் அதில் உள்ளார ஒரு பெரிய ஒரு ஹிஸ்ட்ரிலாம் சொன்னாங்க. அதுக்குன்னு ஒரு கைடெல்லாம் இருந்தாங்க, 2 பேர். அந்த கைடு வந்து ஏதாச்சும் அந்த ஹிஸ்ட்ரியை சொல்கிறதுக்கு வந்து 100 ரூபா சார்ஜ் கலெக்ட் பண்ணாங்க. அதில் ஏதோ சொல்கிறாங்க 4000 வருஷம் 5000 வருஷம் 6000 வருஷம்லாம் ஏதோ சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து எனக்கு நான் அது சரியாகவும் கவனிக்கல. நான் ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் ஏதோ ஒரு திங்கிக்கில் இருந்துட்டேன். அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த மாதிரி தான். நான் ஏன் அப்படி சொல்கிறேன், எதனால் ஏன் அப்படி இதை வந்து இங்கே கனெக்ட் பண்ணுறேன்னா, இந்த மரம்லாம் அவ்வளோ பெருசாக இருக்குது. நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் இருந்தாலே போட்டு தைக்கிறாங்க. அவ்வளோ பெரிய பெரிய மரம்லாம் இருக்குது. ஸோ அதனால் அந்த கேவ் அது இல்லாமல் அந்த விஷயம் சொல்லவும் இல்லை. ஆமாங்க, 4000 வருஷம் 5000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து அவங்கெல்லாம் இங்கே வந்து ஸ்டே இங்கே தங்கியிருக்காங்க. தங்கியிருந்து அவங்க உருவாக்குனது தான் இதெல்லாம், அந்த மார்க்கெலாம் அப்படின்னு சொன்னாங்க. இங்கேங்க மேலே எங்கேயோ ஒரு இது போகுது, சர்ச்சு. பாருங்கள்,
இந்த இடத்தெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன் இந்த இடத்தெல்லாம். இந்த இடம் சரி, மேலே இருக்கிற வீடுங்க. இந்த பேச்சு வீடுன்னு பைத்தியக்காரனோட பேசி நடந்தேன். இந்த ஸ்பீச்செல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன். அங்கே பாருங்கள், அங்கே ஒரு ஏதோ அரண்மனை மாதிரி கிட்ட வச்சுருக்காங்க, பழைய காலத்து அரண்மனை மாதிரி, பெரிய அரண்மனை. இவங்களை விட்டாலே பிடிக்கிறது முடியுதுல்லைங்க, வேகமாக போயிடுறாங்க. நான் பேசணும், வீடியோவும் எடுக்கணும், இவங்களவும் பிடிக்கணும். போகிறாங்க ஒரு பயம், எங்கே விட்டுட்டு போயிட்டாங்கன்னா வழி மறந்துடுவோமோ, அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி லொக்கேஷன் ஷேர் பண்ணுறான்னு சொல்லிட்டு கிடக்கும். எந்த ஊருன்னு தெரியலையா? தமிழ்நாட்டு பஸ் இருக்குங்க. ஒரு சந்தோஷமான விஷயம். கடலூர், பந்தலூர், சேரம்பாடி, மேப்பாடி, வைத்திரி. நான் கேட்டேன், பின்னாடி உட்காந்து போகிறேன், நான் கார்த்திகிட்ட கேட்டேன், எப்படா இந்த ஊரில் மட்டும் எங்கே பார்த்தாலும் இவ்வளோ இப்படி எல்லாருமே இப்படியே இருக்காங்கன்னா இங்கே இந்த இடம் பாருங்க, டைவர்ட் ஆகிட்டேன். இருங்க, இந்த விஷயத்தை பார்த்துட்டு காட்டிட்டு அதுக்கப்புறம் வேறு இடத்துக்கு போகிறோம். போதுன்னு நினைக்கிறேன். எப்படா இந்த இடத்துல மட்டும் இவ்வளோ பெருசாக வீடு கட்டுறாங்க, இவ்வளோ இப்படி ஒரு டீசெண்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க, அழகாக எங்கேருந்து வருது இவங்களுக்கு மட்டும் காசு அப்படின்னு கேட்டதுக்கு, எல்லாருமே இப்படியே இருக்காங்களே அப்படின்னு கேட்டதுக்கு இவங்க அவன் சொன்னான், அதுக்கு இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிடா அப்படின்னு சொன்னான். ஸோ இது எனக்கு என்னன்னு புரியல. அப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம். கேரளாவோட எக்கானமி வந்து எனக்கு தெரிஞ்சு டூரிஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். டூரிஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்த டூரிஸ்ட்டுன்னு எனக்கு தெரிஞ்சு அது ஒன்று. அப்புறம் இன்னும் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடோட எக்கானமி வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனி. அப்புறம் ஆந்திராவோட எக்கானமி வந்து ஃபார்மிங், விவசாயம். ஒரு டைமெல்லாம் இந்த மாதிரி ஒரு விசித்திரமாக வினோதமாக யோசிப்பேன். அந்த டைமெல்லாம் கூகுளில் போட்டு பார்ப்பேன். ஸோ அப்போ பார்த்து தான் இதுவும் இங்கே இந்த மாதிரி இடத்துல தான் ஃபோட்டோ எடுக்கலாம்னு நினச்சேன். ஆனால் நம்மளும் போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் ப்ரைவேட் பிளேஸ். இங்கே பாருங்கள், இந்த இடமே எப்படி இருக்குது. இந்த வீடு, அப்புறம் இந்த வீடு, இந்த மரம். அவங்க ஏன் திரும்பி பார்த்தானா, வினோத் வந்துட்டு இந்த மாதிரி இது இருந்தால் சொல்கிறா, அந்த டீ காஃபி, இந்த டீ தூள் எஸ்டேட்டு, இந்த மாதிரி பிளேஸ் இருந்தால் ஃபோட்டோ பிடிக்கலாம் அப்படின்ட்டு. ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன் ட்ராவலை என்ஜாய் பண்ணுறேன், இந்த இடத்தையும் என்ஜாய் பண்ணுறேன்.